தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை குறித்து சட்டப்பேரவையில் இன்று தொடங்குகிறது விவாதம். டாஸ்மாக் முறைகேடு உட்பட முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இன்று விவாதம். மொழிக் கொள்கையின் உறுதியை காட்டவே குறியீட்டை பயன்படுத்தினோம். தமிழை பிடிக்காதவர்கள் அதனை பெரிதாக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர். உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து பட்ஜெட்டை தயாரித்ததாக கூறியிருப்பது நல்ல நகைச்சுவை எனவும் இபிஎஸ் விமர்சனம். ₹1000 கோடி டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து பாஜக சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம். தாளமுத்து நடராஜன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் காவல்துறையினர் விடிய வாகன சோதனை. டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து பாஜக போராட்டம் நடத்த உள்ள நிலையில் கெடுபிடி. அதிமுக பலவீனமாகி வருகிறது என்ற தொண்டர்களின் குரல் செங்கோட்டையனின் குரலாக ஒலிப்பதாக டிடிவி தினகரன் கருத்து. நாகரிகம் குறித்து செங்கோட்டையனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை எனவும் காட்டு. கட்சியை விட்டு விலகிய கோபத்தில் டிடிவி தினகரன் ஏதேதோ பேசுவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் விமர்சனம். அரசியலில் தோற்றவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எனவும் கருத்து. (2026) தேர்தலில் வெற்றி பெற அதிமுக தலைவர்கள் ஈகோவை மறந்து ஒன்றிணைய வேண்டும். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் OPS வலியுறுத்தல். பெரியவர் சிறியவர் என்ற ஈகோ இல்லாத ஒரே கட்சி அதிமுக. முன்னாள் முதலமைச்சர் OPSக்கு ஜெயக்குமார் பதில். சென்னை கோட்டூர்புரத்தில் 2 பேர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. இரட்டை கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னை ராமாபுரத்தில் பழைய பொருட்கள் குடோனில் திடீர் தீ விபத்து. பல மணி நேரம் போராடி தீயை அணைத்த வீரர்கள். திருவண்ணாமலை அருகே இளம்பெண்ணை கொலை செய்து கிணற்றில் வீசிய கொடூரம். காதலிக்க மறுத்ததால் கழுத்தை நெரித்து கொலை செய்த காதலன் கைது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி தீவிரம். 180க்கும் மேற்பட்ட ஈரநில பறவைகள் கண்டறியப்பட்டிருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தகவல். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கேரளாவில் இருந்து கடத்தி வைக்கப்பட்டிருந்த 655 கிலோ குட்கா பறிமுதல். 2 கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை மாவட்டம் மேலூரில் வீட்டில் இருந்த பெண்ணை தாக்கி நகை பறித்த வழக்கில் கணவன் மனைவி கைது. புதிதாக கட்டிவரும் வீட்டிற்கு போதிய பணம் இல்லாததால் சம்பவத்தில் ஈடுபட்டதாக விசாரணையில் தகவல்.
கோவை மாவட்டம் அன்னூரில் தனியார் பேருந்து மோதி கல்லூரி மாணவி உயிரிழப்பு. இருசக்கர வாகனத்தில் வந்தபோது தவறுவிட்ட கைப்பையை எடுக்க முயன்றதால் நேர்ந்த சோகம். திருவாரூர் மாவட்டம் திருப்பாபுரம் சேஷபுரீஸ்வரர் கோயிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம். ராகு கேது சன்னதியில் வழிபாடு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புவிசாரா அரசியல் மற்றும் பொருளாதாரம் தொடர்பான ரைசினா மாநாடு டெல்லியில் இன்று தொடக்கம். 3 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. நாட்டுப்பற்று விஷயத்தில் டிரம்பின் அணுகுமுறையும் எனது தத்துவமும் ஒன்றே. பிராட்காஸ்ட் நேர்காணலில் பிரதமர் மோடி பேச்சு. உலகளாவிய செழிப்புக்கு இந்தியா சீனா ஒத்துழைப்பு அவசியம். எல்லை பதற்றம் குறித்து மனம் திறந்த பிரதமர் மோடி. இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து பிரதமரை சந்தித்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த நியூசிலாந்து பிரதமர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாகவும் புகழார். இந்தியா நியூசிலாந்து அமைச்சர்கள் டெல்லியில் பேச்சுவார்த்தை. இரு நாடுகளுக்கு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஆலோசித்ததாக அமைச்சர் பியூஷ் கோயல் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் உள்ள தல்பகிரி ரங்கநாதர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குநர் துளசி கபாட்டை சந்தித்த இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். இரு நாடுகளுக்கிடையே உளவுத்துறை தகவல்கள் பகிரப்படுவதை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு வழிகள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல். ஏமனில் கிளர்ச்சி படைகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து வான்வழி தாக்குதல். அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 53ஆக உயர்வு. அமெரிக்காவில் புனித பேட்ரிக் திருநாளை ஒட்டி பச்சை நிறமான சிகாகோ நதி. 1962ஆம் ஆண்டு முதல் சிகாகோ நதியில் பச்சை நிற சாயம் கலக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் தொடரில் சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டம். 6 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவு அணியை வீழ்த்தி அசத்தல். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்தியன் வேல்ஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. ஆடவர் இறுதிச் சுற்றில் கோல்ஹர் ரூஹனை வீழ்த்தி ஜேக் டிரேப்பர் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதி சுற்றில் முன்னணி வீராங்கனை அரினா சபலென்கா அதிர்ச்சி தோல்வி. ரஷ்ய வீராங்கனை மிர்ரா ஆண்ட்ரீவா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். விஜய் சேதுபதியின் 51வது படமான ஏஸ் திரைப்படம். படத்தின் முதல் பாடல் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் நிலையில் பெரும் எதிர்பார்ப்பு.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.